கட்டளை நமக்கு கொடுத்திருக்கிறார். முதல் கட்டளை முழு மனதோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமோடு தேவனிடத்தில் அன்பு கூறுன்றார். அதே 2வது கட்டளை சொல்றாரு, நீர் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறரிடத்திலும் அன்பு கூறுவாயாக. 2 கட்டளையும் அன்புதான். ஒரே வார்த்தை அன்பு. கட்டளை 2, ஆனா 2 கட்டளையிலும் ஒரே வார்த்தை அன்பு. அல்லேலூயா. அப்ப நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும், தேவனிடத்தில் நம்ம கடந்து போகனாலும், தேவனிடத்தில் நம்ம பிரியமா இருக்கனாலும் முழுமையான அன்பு கூறணும். பிறரிடத்துல நம்ம உண்மையா இருக்கனாலும் அன்பு கூறணும். அப்போ அன்பு தான் நமக்கு ஜெயத்தை தரும். இல்லையா? ஒரு பிள்ளைகள் இடத்துல கூட சரி, நீங்க அன்பா கேட்டு பாருங்க, வா இது எத்து விடுமா, இது செய்யுமா அப்படின்னு நீங்க அன்பா கேட்கும் போது பிள்ளைகள் பாசமா வேலை செய்யும். அதை நீங்க அதட்டி அதிகாரமா செய்யும் போது சில பிள்ளைகள் அதை செய்யும் பயத்தினால. அல்லேலூயா. பயத்தினால செய்யும், அந்த நேரத்துல செய்யும். ஆனா அந்த பிள்ளை வளர்ந்த பிறகு நீங்க சொன்னீங்கன்னா, டேய் போடா டேன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும். ஏன்னா அன்பு இருக்காது பிள்ளை கிட்ட. இப்ப அவரால் நம்மளால